ஸோ இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட ஒரு லெஜெண்டரி ப்ராடக்ட் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கு. பஜாஜோட பல்சர் 220F 2026 மாடல். ஆக்சுவலாக அது 2026 மாடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்டேட்டட் மாடல் என்னென்ன விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 அதாவது 26 வரப்போகுது. 2026 இந்த வெஹிக்கிள் வாங்குறது ஒர்த்தா? ஸோ மித்த காம்படிட்டர்ஸ் ஒரு 200 ஒரு 220cc கம்பேர் பண்ணும்போது அப்படி என்ன இதில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிருஷ்ணா பஜாஜ் திருச்சி. அவங்க தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக் அரவுண்டுக்காக வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த இயர் எண்டில் நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. டிஸ்பிளேல அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் அவங்கள கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் விஷயத்துக்கு வருவோம். அப்படி என்னெல்லாம் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ முதல் விஷயம் இதில் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்க்கலாம், இங்க் ப்ளூ வித் பிளாக்ல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ஒன்று. இது இல்லாமல் ரெட்டு, நம்ம பல்சர் வீடியோ வந்து பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ரெட் கலர் வந்து இருக்குது. கிரே கலர் வந்து கொடுத்துருக்காங்க. புதியதாக பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அந்த கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கலர் தான். இந்த க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஆட் ஆகிருக்கு. அதில் அந்த காப்பர் கலரில் பண்ணியிருக்க ஸ்டிக்கரிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதே பழைய பல்சர் 220 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சில்வர் கலர் வந்து முன்னாடி ஒன்று வரும். ஸோ அது எனக்கு பர்சனலாக சொல்லணும், அந்த சில்வர் கலருமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க முன்னாடி அந்த டூயல் டோன் கலர் ஆப்ஷன்லாம் வந்து நிறையா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த வண்டியில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஃபேரிங் ஒரு கலரில் இருக்கிற மாதிரியும் ஃபியூல் டேங்க் வேறு கலரில் இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்தா, இது ஆக்சுவலாக நான் வந்து புதுசாக சொல்லலைங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு கலர் ஆப்ஷன்லாம் வந்து இருந்துச்சு, பட் இப்போ வந்து வரதில்லை. ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்டிக்கரிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வீலில் கொடுத்துருக்கிறதும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ரெண்டாவதாக பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி டர்ன் இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் வந்து எல்இடியில் வந்து கொடுத்தாங்க, பட் இன்னமும் ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுதுன்னும் போது இதில் வந்து நீங்கள் எல்இடி பல்ப்ஸ் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கவும் முடியும். இன்னும் பவர்ஃபுல்லான எல்இடி பல்ப்ஸ் வந்து மாற்றுறீங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பல்சர்லாம் இப்போ மாற்றினதை வந்து பார்த்துருப்பீங்க 150. அது மாதிரி கொஞ்சம் இதை வந்து இதே டிஎன்ஏல நான் சொல்கிறது இந்த பல்சர் 220 டிஎன்ஏலேயே கொஞ்சம் வந்து இந்த ஹெட்லைட்டோட டிசைனை வந்து மாற்றினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இதை நான் சொல்லும் போது எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பஜாஜோட சைடில் இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்பீங்க. நான் 2022 இதுக்காக தான் இந்த வண்டியை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நான் வந்து 250F அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து லான்ச் பண்ணோம். பட் அதை ஒரு ஆளு கூட சீண்டவே இல்லை, அதை நாங்கள் நிறுத்துகிற கண்டிஷனுக்கு கொண்டு போயிட்டீங்க. ஸோ அதில் நீ கேட்குற இந்த விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தோமே அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பீங்க. ஸோ எனக்கும் வந்து புரியுது தான். ஸோ இருந்தாலும் 220 எங்களால் அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டு கொடுத்துட முடியாது. பட் இன்னும் சின்ன இதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. பெரிய அளவில் மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொண்டு வரல. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய டூயல் சேனல் ஏபிஎஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்கலாம். ஸோ டூயல் சேனல் ஏபிஎஸோட தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம். பட் இந்த வெஹிக்கிளில் டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் டூயல் சேனல் ஏபிஎஸோட பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் டூயல் சேனல் ஏபிஎஸோட வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 250N இருக்கட்டும் இல்லைனா NS 200 இருக்கட்டும் அந்த வெஹிக்கிள் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ சேஃப்டி ரீதியாக இந்த வண்டியை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். ஸோ இதோட எக்ஸோரம் விலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே வந்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வித்தியாசங்கள் வந்து இருக்குது ஓல்டுக்கும் புதுசுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளில் மித்த விஷயங்கள் என்ன இருக்குது, இந்த 2026 இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படிங்கிறத நம்ம 1 by 1 எடுத்து பார்க்க ஆரம்பிப்போம். 2007 பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் 220 வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபாஸ்டஸ்ட் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் இந்த வெஹிக்கிள் வந்து வாங்கினுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட பட்டத்தை யார் வச்சிருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கரிஷ்மா தான் வந்து வச்சிருந்துச்சு. ஸோ கரிஷ்மாவோட ஒரு ஃபாஸ்டஸ்ட் பைக்காக உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு எண்ணமாக இருந்து இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செமி ஃபேரிங் டிசைன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டிசைனாக வந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ கரிஷ்மாவில் நம்ம வந்து பார்த்துருப்போம், அது மாதிரி இப்போ 220 பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டன்னராக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் அந்த செமி ஃபேரிங் டிசைன் வந்து நம்ம நிறையவே வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல்சர் 220 வந்து பெரிய லெவலில் ஒன்றும் அப்டேட் அப்படிலாம் வந்து பண்ணவே இல்லைங்க. கிளஸ்டரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செமி டிஜிட்டலில் இருந்த கிளஸ்டரை வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக வந்து மாற்றினாங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வெஹிக்கிளில் வந்து மாறிட்டே இருக்கோ தவிர பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த வெஹிக்கிள் வந்து ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாகவும் பெருசாக வந்து மாறலை. இன்னும் சொல்லப்போனால் பழைய பல்சர் 220 பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இப்போ அப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த BS6 6.2 வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படியே நம்ம இந்த சீட் ஹைட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படியே வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 795 mm சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா 2 காலையும் வந்து கீழே வந்து வைக்கவே முடியுது. ஸோ அந்த அளவில் கம்ஃபர்டபுளாக தான் அதை கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ரைடிங் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்று ஸ்போர்ட்டியராக இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப மேலே தூக்கியும் இருக்காது, ரொம்ப ஸ்போர்ட்டியராக குனிஞ்சும் பிடிக்க வேணாம். ஸோ ரொம்ப ஒரு ரிலாக்ஸான ஒரு ரைடிங் போஸ்டரில் இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஒரு சிட்டி ரைடுக்காக இருக்கட்டும், இல்லை ஹைவேல வந்து ஒரு லாங் ரைடுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிடிச்சிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நிறைய பேர், என் தம்பியுமே வந்து பல்சர் 220 வந்து வச்சுருக்கான். அதில் எல்லாத்துலேயும் மிரரை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மடக்கி விட்டு தான் எல்லாரும் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொம்பு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரர் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து அப்படி மடக்கி விட்டு ஓட்டாதீங்க. ஸோ இதை வந்து எடுத்து விட்டு ஓட்டுங்க. பட் என்னன்னா இதை நிறைய பேர் மடக்கி விட்டு ஓட்டுறதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்குது. ஏன்னா நான் என் தம்பிகிட்டலாம் வந்து கேட்கும்போது ஏன்டா அதை மடக்கி விட்டுருக்கேன்னு கேட்கும்போது, இது நீ என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணி வெய்யி பின்னாடி இருக்க வெஹிக்கிளை வந்து சரியாகவே வந்து காட்டாது. ஸோ அதனால் அது இருக்கிறதுக்கு அதை மடக்கியே விட்டுறலாம் அப்படிங்கிறதான். ஸோ இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். பட் என்னோடய ஷோல்டரே பார்த்தீங்கன்னா பாதியை வந்து மறைச்சிருது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிரர் வந்து பெருசாக யூஸபுளாக இல்லைங்கிறது இந்த வெஹிக்கிளை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்ட் ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீட்டோட குஷனிங் வந்து நல்லா இருக்குது. ரைடரோட சீட் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பில்லியன் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி சீட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க ஏஜ்டு பர்சன்லாம் ஏறணும் இறங்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி வெஹிக்கிள் வாங்கினோடனே இந்த ஃபுட் ட்ரஸ்ட் வந்து போட்டுருங்க. பட் இந்த 220க்கான ஃபுட் ட்ரஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்காது. நீங்கள் வந்து ஒரு வேறு ஏதாவது பல்சரோட ஃபுட் ட்ரஸ் தான் நீங்கள் வந்து இதில் மாற்றி வந்து போடுற மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் என் தம்பி வந்து அந்த ஃபுட் ட்ரஸ் மாட்டாமே சுற்றிட்டு இருக்கான். அதனால் நான் அதை வந்து குறிப்பிட்றேன். கம்ஃபர்ட் ரீதியாக இந்த வெஹிக்கிளோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஒரு லாங் ரைடு ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுலாம் தகுந்த மாதிரி அது கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 160 கிலோ வந்து வெயிட் வந்து இருக்கும். கொஞ்சம் ஹெவியான வண்டி தான். நீங்கள் இந்த ஒரு பார்க்கிங் இதிலேருந்து நகர்த்துறது கொள்றதுன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுங்கிற எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது NS 200ல் இருக்கிற மாதிரி இந்த கிளஸ்டரை வந்து மாற்றிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கிளஸ்டர் வந்து முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. பட் இதில் வந்து 10x10 நேவிகேஷன் மாதிரியான வசதிகள் வந்து கிடையாது. மேபி இதில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குதா, பட் NS 200ல் இருக்கிற மாதிரி 10x10 நேவிகேஷன் கியர் போஸ்டர் இண்டிகேட்டர்லாம் காட்டுற மாதிரியான கிளஸ்டராக உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இது பகல் நேரங்களையும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வாங்க அப்படியே மித்த ஹைலைட்ஸு இதோட ஸ்பெக்லாம் என்னன்றதை நம்ம அப்படியே வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அடுத்ததான் வீல்ஸ் பிரேக் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 90/90 செக்ஷன் 17 இன்ச்சஸ்லையும், ரியரில் 120/80 17 இன்ச்சஸ்லையும் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் வந்து நைட்ராக் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் 2 வீல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ABSல ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெஹிக்கிளோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் வந்து ஒரு 220 cc கொண்ட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ட்வின் ஸ்பார்க் பிளக் இருக்கக்கூடியதான் அந்த TTIS டெக்னாலஜி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் 20.9, டார்க் பொறுத்த வரைக்கும் 18.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜின் வந்து இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். ஸோ இந்த வெஹிக்கிளோட இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிலையபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ரிலையபிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டெக்னாலஜி ரீதியாக சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டியில் அசஸ் ஸ்லிப்பர் கிளச் மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கல. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த வண்டியில் வந்து கிடையாது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு குறையாக வந்து சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கிளச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இப்போ நிறையா வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசஸ் ஸ்லிப்பர் கிளச்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த வெஹிக்கிளோட கிளச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. சடனாக கியரை குறைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீல் வந்து லாக் ஆகிறதும் வந்து இப்போ வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த வெஹிக்கிளையும் வந்து அசஸ் ஸ்லிப்பர் கிளச் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்காது. அதனால் இதெல்லாம் அப்போ நமக்கு பெருசாக தெரியல. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இல்லையே அப்படின்னு தான் தோணுது இந்த வெஹிக்கிளை வந்து பார்க்கும்போது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு 220 cc இன்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. இதை விட பவர் அண்ட் டார்க் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் இருக்குது. பட் இப்போ வர வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கூலிங் சிஸ்டமோட நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது இதோட பவர் அண்ட் டார்க் கம்மியாக இருக்குது.
அதே மாதிரி வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஃப்ரேமும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஃப்ரேம் தான். ஸோ அதனால் ரொம்ப ஒன்றும் ஃப்ளிக்கபிளாக இல்லை. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு மோட்டார் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்கணும், பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இருக்கணும், ஸோ பிரேக்கிங் டூயல் சேனல்லாம் இருக்கணும் அப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஆப்ஷன் பார்க்குறது தான் கரெக்ட். பட் நான் வந்து ஹைவேல க்ரூஸ் பண்ண போகிறேன், எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் அண்ட் ரைடிங் போஸ்டர் வந்து வேணும், பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருக்கணும், பிரேக்கிங்கும் டீசெண்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்கிறீங்க. அதே மாதிரி இன்ஜின் ரிலேயபிளாக இருக்கணும், ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கணும், இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடிய நபராக இருக்கீங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லேயும் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பல்சர் 220 வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ என்னைய மாதிரி 90s கிட்ஸுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான ஒரு வெஹிக்கிள் தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த வெஹிக்கிள் அடிச்சுக்கிறதுக்கு வேறு வெஹிக்கிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த 2026 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய வெஹிக்கிள் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவே வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த வெஹிக்கிளில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக நான் பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறேன். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு அப்படின்னும் போது லோவர் ரேஞ்ச் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. மிட் ரேஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜினை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது. நல்ல ரிலேயபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்லுவேன். மைலேஜ் ரீதியாக பார்க்கும்போது ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். 45 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஒரு 40 கிலோமீட்டர் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாகவும் இந்த வண்டி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி கம்ஃபோர்ட், ஸோ ஹைவேல நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னும் போது அந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ரைடிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், கம்ஃபர்ட் ரீதியாக பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளை வந்து எந்த ஒரு குறையும் சொல்லாத வகையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். மைனஸாக நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் நான் சொல்கிறது தான், லோவர் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் நல்லா இருக்குது, பட் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ 6 ஸ்பீட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற சூழலை இந்த காலகட்டத்துக்கு வந்து நமக்கு வந்து உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு செமி ஃபேரிங் டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளாம்ப் உடஞ்சா கூட இது வந்து ஒரு வைப்ரேஷனை வந்து மேக் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். இன்ஜினோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஓடும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கர்றன்னு ஒரு மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. ஸோ இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷும் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டூயல் சேனல் ஏபிஎஸும் ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுவும் இந்த வெஹிக்கிளில் கொடுக்காத ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னொரு மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டெக்கியாக இந்த விஷயங்கள் வந்து நிறையா மாறலையோ, இன்னும் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10x10 நேவிகேஷன் வந்து இல்லை, கியர் போஸ்டர் இண்டிகேட்டர் வந்து இல்லை, அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுக்கல, அசஸ் ஸ்லிப்பர் கிளச் விஷயங்கள் வந்து கொடுக்கல, டூயல் சேனல் ஏபிஎஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் இல்லாததும் ஒரு மைனஸாக வந்து குறிப்பிடுவேன். மேபி இன்னும் கொஞ்சம் விலையை வந்து ஏற்றிட்டு இந்த ஃபீச்சர்லாம் இந்த வெஹிக்கிள் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு எல்லாத்தையுமே வந்து சொல்லியாச்சு. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்னது தான். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது பழைய சேசி, பழைய ஃப்ரேமு, அந்த சஸ்பென்ஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது. இன்னும் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இன்னும் ஃபீச்சர்ஸ் ரீதியாகவும் இந்த வெஹிக்கிளை அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து. மேபி 220யோட ஃபேன்ஸ் இதை நீங்கள் ஏற்றுக்க முடியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா நானுமே 220யோட யூசர் தான். ஸோ 220 எனக்குமே அது பிடிக்கும் தான். இருந்தாலும் இன்னும் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் வந்து கேட்குறேன். ஏன்னா பல்சர் 150 நம்ம வந்து பார்த்தோம், அதில் எல்இடி ஹெட்லைட் செட்டப்லாம் வந்து கொஞ்சம் மாற்றி வந்து அமைச்சிருக்காங்க. அது மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ரீதிகளை இந்த வண்டியில் வந்து கொடுத்து அந்த பல்சரோட அந்த டிஎன்ஏலே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.